ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோங்க. 4 பிரெட் ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா போதும். மற்ற பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான பொருட்கள் தான். ஸோ அதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். 400 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். 100 கிராம் சர்க்கரை, 3 ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை போட்டுக்கலாம். நெய் ஓரளவுக்கு உருகுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டு இதில் நம்ம வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை போட்டு அது பொன்னிறமானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துடலாம். முந்திரி திராட்சையும் எப்போதுமே ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. முந்திரி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுபடுறதுக்கு. திராட்சை போட்ட உடனே நமக்கு உப்பி வந்துடும். ஸோ வந்து முந்திரி கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா திராட்சையை போட்டு இப்போ ரெண்டுத்தையும் வந்து வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வறுபட்டு வந்திருக்குன்னு. கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு பண்ணணும். ஹையில் வச்சுட்டிங்கன்னா கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். அது நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்காது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பால் இருக்கு இல்லையா, அதில் பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றி கொதி வர விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு கொஞ்சமாக போதும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. 3 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி விட்டு சேர்த்துடலாம். இப்போ வந்து பால் கொதி வரட்டும். நான் வந்து பசும்பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து பேக்கெட் பால் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். சர்க்கரைக்கு பதிலாக விருப்பப்படுறவங்க கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெல்லம் இருந்துச்சுன்னா அதை வந்து பாகு மாதிரி லைட்டாக காய்ச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டை வந்து போட்டுக்கலாம். 400 ml பாலுக்கு இந்த 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு வந்து நமக்கு சரியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ரொம்ப வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ ப்ரெட் தூளை போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் கிளறி விடுங்க. அது வந்து திட்டாக எங்கேயும் போய் நிற்காத மாதிரி நல்லா வந்து அந்த பாலில் கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் வந்து கொதி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க பாலையும் இது கூட வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே எல்லா பாலையும் ஊற்றிருந்தோன்னா ப்ரெட் தூளை போட்டதுக்கப்புறமா அது எல்லா பாலையுமே உறிஞ்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியாகிடும். பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வராது. ஸோ வந்து ப்ரெட் தூளெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி பாலை ஊற்றி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 2 கொதி வந்ததுமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சை இது கூட சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து முந்திரி திராட்சை மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நமக்கு சூப்பரான பிரெட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாகவே உங்களுக்கு 5 நிமிஷம் போதும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் குயிக்காக நமக்கு ரெடி ஆகிடும். 4 ஸ்லைஸ் பிரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை செய்யலாம். ஏன்னா மற்ற எல்லா பொருட்களுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.